ஸோ எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பியூட்டிஃபுல்லாக காஸ்டியூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உஸ்மான் ரோட்டில் இருக்க வேலவன் ஸ்டோர்ஸை விசிட் பண்ணுங்க. அதே நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று உங்களுக்கு தெரியும் குமரி முனையில விவேகானந்தர் பாறையில இன்றிலிருந்து 1ஆம் தேதி வரை 1ஆம் தேதி சாயங்காலம் வரைக்குமே அவங்க தியானத்தில் இருக்கிறாங்க 48 மணி நேரம். நமக்கு தெரியும் ஒரு பெரிய சரித்திரம் இருக்கு. விவேகானந்தர் 1892 டிசம்பர் 24, 25, 26 3 நாட்கள் அங்கே கடுதவம் செஞ்சாங்க. அதன் பிறகுதான் நம்முடைய பாரத அன்னை, இந்தியாவுடைய தன்மை, அடுத்து இந்தியாவுடைய வளர்ச்சி, இதையெல்லாம் கூட விவேகானந்தர் அவர்கள் தன்னுடைய தவத்தின் மூலமாக அங்கே உணர்ந்ததாக பல இடத்துல பேசியிருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அங்கே வந்திருப்பது நமக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்குது. அதுவும் குறிப்பாக தன்னுடைய பிரச்சாரத்தினுடைய கடைசி நாள் எல்லா பிரச்சாரத்தையும் முடித்துவிட்டு பஞ்சாபிலிருந்து இருந்து நேரடியாக அங்கே வந்திருக்கிறாங்க. அதனால கட்சி நிகழ்ச்சி, கட்சி நண்பர்கள் அங்கே யாரும் கூட செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தி இருக்கின்றோம். அது பிரதமர் அவருடைய தனிப்பட்ட ஒரு நிகழ்வு. அதனால் கட்சி அங்கே யாரும் கூட வரவேற்பதற்கோ பிரதமர் அவர்களை வழியனுப்புவதற்கோ தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தலைவர்களோ தொண்டர்களோ கூட யாரும் செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தி. ஆனா ஒரு விஷயம் நண்பர்கள் புரிஞ்சுக்கணுங்கன்னா, அது அந்த பாறை அங்க இருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபம் என்பது முழுவதுமாக விவேகானந்தா கேந்திரா. அது ஒரு தனியார் அமைப்பு நடத்தக்கூடிய அந்த விவேகானந்தர் பாறை எல்லாமே தனியார் அமைப்புக்கு சார்ந்தது. அங்க விவேகானந்த கேந்திரம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், அது சரித்திரம் நண்பர்களுக்கு தெரியும். ஏக்நாத் ரணதே அவர்கள் பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு அந்த விவேகானந்தர் பாறை மேல அந்த விவேகானந்தர் தியான மண்டபத்தை கட்டினாங்க. அதனால் இன்று நம்ம குமரியில் இருக்கக்கூடிய கலெக்டர், தேர்தல் அலுவலர் அவரு கூட ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு தனியார் நிகழ்வாக அங்க இருக்கக்கூடிய தனியார் அமைப்பு அவங்க வரவேற்றிருக்கிறாங்க, அவங்க இன்விடேஷன் கொடுத்திருக்கிறாங்க, பிரதமர் அவங்க வந்திருக்கிறாங்க. அதனால்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் கூட அங்க செல்லல. முழுமையாக பிரதமர் அவர்கள் ஒரு தனி நிகழ்வாக, அவருடைய சொந்த நிகழ்வாக அங்க போயிருக்கிறாங்க. அதனால் இதற்கும் கட்சிக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சம்பந்தம் கிடையாது. அதனால்தான் அரசும் கூட எங்களுடைய அனுமதியும் இதற்கு பெற தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார். நன்றிங்க. பிரதமர் மோடி 3வது முறை ஆட்சி அமைத்தால் அதற்கு தமிழ்நாடு எந்த அளவுக்கு சார் பங்களிப்பு? அண்ணா, தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு ரொம்ப பெரிதாக இருக்கும். நீங்க பாருங்கன்னா, இன்னைக்கு ஒரே நாள் தேர்தல் பரப்புரையினுடைய கடைசி நாளில் எங்களுடைய 2 பெரிய தலைவர்கள் இங்க இருக்கின்றார்கள். நம்முடைய தமிழ் மண்ணில் இருக்கிறார். தேர்தல் ஆரம்பித்ததும் கூட தமிழகத்துல தான். மோடி ஐயாவை பொறுத்தவரை அவருடைய முதல் பரப்புரையை நீங்க பாத்தீங்க. இன்னைக்கு தேர்தல் முடிவது கூட மோடி ஐயாவை பொறுத்தவரை ஒரு தனிப்பட்ட நிகழ்வா இருக்கு. ஆனா அமித்ஷாஜி அவர்களுடைய கடைசி நிகழ்வு கூட மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் 6 மணிக்கு வருது. அதற்கு முன்பே அமித்ஷாஜி அவர்கள் தமிழகத்திற்கு வந்துட்டு போயிருக்கிறாங்க. அப்ப 2 தலைவர்களும் கூட தமிழகத்திற்கு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்குறாங்க நீங்க பாருங்க. முதல் நாள் இங்க இருக்கிறாங்க, தேர்தலுடைய கடைசி நாள் பரப்புரை நாள் இங்க இருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக தமிழகத்திலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பங்களிப்பு மிக அதிக அளவில் இருக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதன் பிறகு மக்கள் அவர்களுடைய கடமையை செஞ்சிருக்கிறாங்க, நாங்கள் எங்களுடைய கடமையை செஞ்சிருக்கிறோம். ஜூன் 4ஆம் தேதி நமக்கு தெரியும். ஆனால் எங்களுடைய நம்பிக்கை ஒரு பெரிய அளவுல தமிழகத்திலிருந்து என்டிஏவுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. நன்றிங்க. அமைச்சர் ஜெயக்குமார் ஆனா நம்ம தெளிவா சொல்லியிருக்கேன்ல, நான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வேறு காலகட்டத்தில் பேசியதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி நான் புதுசா என்ன சொல்றதுக்கண்ணா? என்னுடைய தரப்பு வாதத்தை நான் என்ன சொல்லியிருக்கணும், எதற்காக ஒரு தலைவரை அப்படி சொன்னனோ, இந்துத்துவாங்களுடைய உண்மையான விளக்கத்தை நான் என்ன சொல்லியும் குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. அதாவது அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்னுடைய உச்சத்துக்கு போயிட்டாங்க இன்னைக்கு. அதாவது இந்து மதம் என்று சொல்வது தவறு, ஆனால் இந்துத்துவா, நான் ஒரு உண்மையான இந்துவா இருக்கிறேன்னா இஸ்லாமியரும் கிறிஸ்தவரையும் எங்கேயும் கூட நான் அவமதிக்க மாட்டேன். அப்படி அவமதிச்சனா அது இந்து மதத்துக்கு நான் செய்யக்கூடிய ஒரு தவறா அமைஞ்சிடும். அதுதான் எங்களை பொறுத்தவரை இந்து மதம், அதான் எங்களை பொறுத்தவரை இந்துத்துவா. அதான் சுப்ரீம் கோர்ட்டும் இந்துத்துவாக்கான விளக்கத்தை 1995 கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் குறிப்பாக தமிழகத்துல தங்களுடைய சொந்த லாபத்திற்காக இத்தனை காலமா அந்த வார்த்தை எல்லாம் பின்னி பிசைஞ்சு இன்னைக்கு மக்கள் மன்றத்துல அதை பத்தி ஒரு விவாதம் நடப்பது எங்களுக்கு சந்தோஷம். மக்கள் மன்றத்துல இந்துத்துவானா என்ன, அண்ணாமலை என்ன சொன்னாரு, இவங்க என்ன சொன்னாங்க, ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, இன்னைக்கு முதலாக ஒரு பெரிய அளவுல விவாதம் நடக்குது. அது எங்களுக்கு சந்தோஷம். இதன் மூலமாக இந்துத்துவாவுடைய உண்மையான விளக்கம் வெளியே வரட்டும். யாருக்கும் இந்து என்பவன் எதிரி கிடையாது, இந்துத்துவா என்பவர் யாருக்கும் எதிரி கிடையாது. அப்படி யாராச்சும் இந்துத்துவால சொல்லிக்கிட்டு யாராச்சும் இங்க இல்ல நான் இஸ்லாமையும் கிறிஸ்தவத்தையும் நான் வெறுக்கிறேன் அப்படின்னா அவங்க இந்துத்துவவாதியே கிடையாது. அது இந்துத்துவாக்கு அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால இன்னைக்கு ஆரோக்கியமான ஒரு கருத்து பரிமாற்றம் நடக்குது. அதற்கு நான் சந்தோஷப்படுறேன். நன்றி அண்ணா. ஜெயக்குமார் விமர்சனம் வைப்பது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஜூன் 4க்கு பிறகு அந்த கட்சி எங்க இருக்கு நீங்க பார்க்கத்தானே போறீங்க. ஜூன் 4க்கு பிறகு எத்தனை இடத்துல ஜெயிக்க போறாங்க, பாரதிய ஜனதா கட்சி எத்தனை இடத்துல ஜெயிக்க போதும். அதனால எப்பவுமே சொல்லுவாங்க, அந்த விளக்கு அணையும் பொழுது பிரகாசமாக எரியும் என்று சொல்வார். அதனாலதான் விமர்சனங்கள் ஏன் கடுமையா இருக்குன்னா அந்த விளக்கு அணைய போகுதுன்னு அர்த்தம்.
ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் இங்க இருக்க போறீங்க, நான் இங்க இருக்க போறேன். ரிசல்ட்டை நீங்களும் பார்க்க போறீங்க, நானும் பார்க்க போறேன். அன்னைக்கு பார்ப்போம் எந்த கட்சி தமிழகத்துல மக்களுடைய மனதை பிடித்திருக்கிறது, எந்த கட்சியினுடைய வளர்ச்சி மிக அதிகமா இருக்குன்னு நீங்க பாப்பீங்க. அதன் பிறகு எல்லாத்துக்கும் தெரியுங்க. மாநில தலைவருங்கிற முறையில கோவையில உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய கடமையை செய்திருக்கின்றோம். உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நம்புகின்றோம். இங்க தஞ்சாவூர்ல போட்டியிட்ட அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களும் என்னோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய கடமையை செஞ்சிருக்கோம். தஞ்சாவூராக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், மக்கள் நிச்சயமாக எங்களுக்கு ஆதரவு அளித்தார்கள் என்று நம்புகின்றோம். ஓட்டு போட்டிருக்கிறாங்க. நிச்சயமா அது வெற்றியா இருக்கும். அதனால் அது ஜூன் 4ஆம் தேதி நம்ம பார்ப்போங்கண்ணா. ஆண்டவனுடைய அருள் அது, நிச்சயமாக அது நடக்கும். ஏன்னா நாங்க ஏதோ தனிப்பட்ட லாபத்திற்காக எங்கள் வெற்றி என்பது தனிப்பட்ட மனிதனுடைய வெற்றி கிடையாது. தமிழகத்திற்கு உழைக்க வேண்டும், தமிழகத்திற்கு நம்ம பங்களிப்பு இருக்கணும். அது 3வது முறையாக மோடி அவர்கள் வரும் பொழுது தமிழகத்தினுடைய 10 ஆண்டுகள் போல் இல்லாம இந்த முறை அதிக எம்பிக்கள் இருக்கும் பொழுது இன்னும் வேகமாக பணி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வெற்றி. ஏதோ தனிப்பட்ட முறையில் அந்த வெற்றி என்பது எங்களுடைய இலக்கு கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.